ஹேர் இருக்கிறவங்க சுப்பீரியர். ஒரு மேலுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா வைஃப் வந்து அவ்வளோ கேட்பாங்க. அதே மாதிரி ஹேர் சீக்கிரமாகவும் வளராது, அதை வச்சு கொஞ்ச நாள் காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பிஆர்பி வேணும், யாருக்கு ஜிஎஃப்சி வேணும், யாருக்கு வேண்டாம், நீங்கள் ஸ்கின் டாக்டர்ல நான் நினச்சேன், நீங்கள் ஹேரும் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ப்ரொசீஜர் வந்து ஒன்று தானே, அப்போது யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம ஃபீமேல்ஸில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் அதிகமாக இருக்குங்க. அதுதான் நம்மளோட ஃபீமேல் ஹார்மோன்ஸ். ஸோ பிசிஓஎஸ் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக விட்டுற முடியாது மேம், ஏன்னா இது இருந்தாலும் ஹேர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் லெவல்ஸ் நார்மலாக இருந்தாலுமே அந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாகிறதுனால எதன் பேசிஸில் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத மட்டும் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க. 100 பேஷண்ட்ஸ் வித் ஹேர் லாஸ், இந்த மாதிரி அந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸில் மேம் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என் ஹஸ்பண்ட்டை சொன்னால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக மொட்டை அடிச்சிரு அப்படின்லாம் சொன்னதான்னாங்க. பட் ஒரு ஃபீமேல் கன்சல்ட் பண்ண வராங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க தனியாக தான் வருவாங்க. தைராய்டும் இருக்குது, பிசிஓஎஸ் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸி வந்து இப்படி இருந்த தலை இப்படி ஆயிடுச்சு. எப்போவுமே ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப போரிங்கான விஷயங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுற மாதிரி டெய்லி சீரம்ஸ் அப்ளை பண்ணுவோம். பட் அந்த நார்மல் டெஸ்டோஸ்டிரான்கே என்னோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுதுங்க. ஓகே, மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுறேங்க, அதுக்கு எனக்கு வந்து ஹேர் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் அதிகமாகும் இந்த பிசிஓஎஸ் இருக்கிற ஃபீமேல்ஸில். ஃப்ரண்ட் போர்ஷனில் வர அந்த ஃபீமேல் பேட்டர்ன் மாதிரி வர ஹேர் லாஸ், தைராய்டு ஹார்மோன் கம்மியாகும்போது ஃபாலிகுலே மெச்சூர் ஆகாது. அந்த மாதிரி இந்த ஹேர் இருந்தால் இப்போ ஒருத்தங்க பொண்ணு பார்க்க பையன் பார்க்க போகிறாங்க. ஸோ மேல்ஸ்க்கு எப்படி நமக்கு ஹேர் போகுமோ அந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு பால்ட் ஆவாங்க. ஹார்மோனுக்குனே ஸ்பெசிஃபிக்காக டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பற்றி நம்ம பேசணும். பட் பிஃபோர் ப்ரெக்னென்சி அப்போ இருக்கக்கூடிய ஒரு காமனான டேர்ம் கேள்விப்பட்டேன், பிசிஓஎஸ். ஸோ பிசிஓஎஸ் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக விட்டுற முடியாது மேம், ஏன்னா இது இருந்தாலும் ஹேர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ட்ரூவா எனக்கு தெரியல, அதனால் அதை பற்றி கேட்டுக்கிறேன். ஓகே சார், ஆக்சுவலாக வந்து இது வந்து நானே நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பேஷண்ட்ஸ்கிட்டையும் நான் நிறைய பேசுவேன். பிசிஓஎஸ்னால் யூஸ்வலாகவே டக்குன்னு நம்ம என்ன ஞாபகம் வரும்னா பிசிஓடினா ஏதோ கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம், அது வந்துட்டு லைக் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் யங் ஃபீமேல்ஸ் பார்க்குறேன். லைக் பிசிஓஎஸ்ங்கிறது ஒரு சிம்டம்ஸோட ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பீரியட் இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சைன்ஸுங்க. இட்ஸ் அம்ப்ரலா ப்ராப்ளம். அதில் வந்து இட்ஸ் அ ஹார்மோனல் இஷ்யூ. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல்ஸில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் அதிகமாக இருக்குங்க. அதுதான் நம்மளோட ஃபீமேல் ஹார்மோன்ஸ். நம்ம லைக் சம்டைம்ஸ் ஒபீஸாக இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிட் ஆகும். அதுலேருந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ஹார்மோன் லெவல்ஸ் வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் அதிகமாகும் இந்த பிசிஓஎஸ் இருக்கிற ஃபீமேல்ஸில். இல்லை அப்படின்னா அவங்களோட நார்மல் டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் இருக்கும் நம்ம ஃபீமேல்ஸ்லேயுமே. ஸோ அதோட சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். சென்சிட்டிவிட்டினா என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பர்சன், நான் ஒரு சென்சிட்டிவான பர்சன் வச்சுக்கோங்க. யாராச்சும் நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா நான் ஒரு 5 minutes வரைக்கும் அந்த லெவலில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து தாங்கிப்பேன். நீங்கள் ஒரு 15 minutes வரைக்கும் தாங்கிப்பீங்கன்னா லைக் இதே நம்ம பிசிஓடிக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இப்போ எனக்கும் அதே டெஸ்டோஸ்டிரான் லெவல் தான் இருக்குது, இன்னொரு ஃபீமேலுக்கும் டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதே தான் இருக்குது. பட் அந்த நார்மல் டெஸ்டோஸ்டிரான்கே என்னோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுதுங்க. ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது அதிகமாகும். அதனால தான் நம்ம ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஏன் ஹார்மோன் லெவல்ஸ் நார்மல் தானே டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கிடையாது. அது வந்து ஒரு சிலரில் தான் அந்த ஹார்மோன் எக்ஸஸாக காமிக்குங்க. பிளட் லெவல்ஸ் நார்மலாக இருந்தாலுமே அந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் தின்னிங் எல்லா அதர் சைன்ஸ் ஆஃப் பிசிஓஎஸ்மே வருது. ஸோ நான் அந்த அம்ப்ரலா இதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒன்று தான் அந்த பீரியட் இர்ரெகுலாரிட்டி. மீதி 4 என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேர் லாஸ், ஃப்ரண்ட் போர்ஷனில் வர அந்த ஃபீமேல் பேட்டர்ன் மாதிரி வர ஹேர் லாஸ். எப்படி இப்போ டெஸ்டோஸ்டிரான் தான் அதிகமாகுதுன்னு சொன்னேன். ஸோ மேல்ஸ்க்கு எப்படி நமக்கு ஹேர் போகுமோ அந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு பால்ட் ஆவாங்க. ரெண்டாவது மேல்ஸ்க்கு எப்படி முடி அப்நார்மல் பிளேசஸ்ல இருக்குமோ அந்த மாதிரி முடி வந்து அதிகமாக க்ரோ ஆகுங்க. ஓகேங்களா. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆக்னி வருங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா தான் அந்த நெக்கில் ஒரு பேட் மாதிரி பிக்மெண்டேஷன் வரும். ஸோ மோஸ்ட்லி பிசிஓடி ரிலேட்டடாக இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஸ்கின் டாக்டர் கிட்ட தான் நிறைய பேர் வருவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஏன் இந்த ஹார்மோன் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, நான் வெறும் பிக்மெண்டேஷனுக்கு தானே வந்தேன், வெறும் ஹேர் ஃபால்க்கு தானே வந்தேன், அதுக்கு மட்டும் ட்ரீட் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்.
மேம் நீங்கள் சொல்லும் பொழுதே இவங்க எப்படி கேட்குறாங்கன்னா எதன் பேசிஸில் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது மட்டும் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது எல்லாமே ஃப்ளாஷியாக இருக்குது இல்லைங்க சார். உண்மைதான். ரியாலிட்டி பேசும்போது நமக்கு வந்து லைக் கசப்பாக தான் இருக்கும். பட் அதை லேட்டர் ஆன் புரிஞ்சுக்கவும் செய்வாங்க ஒரு சில பேஷண்ட்ஸ். பட் இப்போ லைக் ஓகே, ஓவர் த டைம் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹார்மோன் டாக்டர்கிட்ட நம்ம ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேம் நீங்கள் பிக்மெண்டேஷன் சொல்லும்பொழுது இந்த கழுத்து கருப்பாக இருக்கலாம், இப்போ வந்து நிறைய மெடிக்கல்ஸ்லேயே போய் சும்மா கேட்டாலே வந்து இந்த ஸ்கின் லைட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவுமே ஹார்மோனல் பேஸ்டுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மேம். லாங்கர் த டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது அழுக்கெல்லாம் இல்லைங்க, உள்ள ஹார்மோனல்னாலே வந்து லைக் அது பேஷண்ட்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓவர் த டைம் லைக் ஓகே, இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அப்புறம் பேஷண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி. ஸோ அப்போனா வந்து பிசிஓஎஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹேர் லாஸ் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு சிம்டம்ஸ், ஹேர் கொட்டுது அப்படின்னா இன்டர்னல் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க. 100 பேஷண்ட்ஸ் வித் ஹேர் லாஸ், இந்த மாதிரி அந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸில் ஹார்மோனல் லைக் பிசிஓஎஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சதில் 30% இருக்குங்க. ஸோ எவ்ரி 1 in 3 ஃபீமேல்ஸ் வித் ஹேர் லாஸ் இஸ் ஹேவிங் பிசிஓஎஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் ஸ்கின் வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன் பேஷண்ட்ஸ் கிட்ட, உங்கள் வெளியில் தெரிகிற ஒரு சிக்னல் தான். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ண நினைப்பீங்க, ஹேர் ஃபாலை ஃபிக்ஸ் பண்ண நினைப்பீங்க, உள்ளே வந்து ஒரு அதுக்குள்ளே ஏதோ நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க லைக் 3-4 இயர்ஸ் தான் என் கூட லைக் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி லைக் எல்லாமே லைஃப் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல நமக்கே ரொம்ப அவங்கள பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிங்காக இருக்கும். உண்மை மேம். நான் இப்போது பிசிஓஎஸை தாண்டி மேம் இன்னொரு பிரச்சனை இப்போ தான் என்னோட ஹையர் அஃபிஷியல் ஒருத்தங்க இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் தைராய்டு இருக்குது. தைராய்டும் இருக்குது, வைட்டமினும் கம்மியாக இருக்குது. பட் தைராய்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் தைராய்டு இருந்தாலும் இதே மாதிரி முடி கொட்டுங்களா அப்போது? ஓகே, இப்போ பிசிஓஎஸ் சொன்னேன் இல்லைங்க சார், அது ஒரு ஹார்மோன் மாதிரி இந்த தைராய்டு ஒரு ஹார்மோனுங்க. ஹார்மோன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நமக்கு அதிகமாக அதை பற்றி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எண்டோக்ரைனாலஜின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ஹார்மோனுக்குனே ஸ்பெசிஃபிக்காக டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் தான். அரௌண்ட் சேலம்லேயே 2 பேர் தான் இருக்காங்க. ரொம்ப லைக் ஒரு ரேர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஆனால் ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அன்மெட் நீட்ஸ்னால பேஷண்ட்ஸ்க்கு எங்கே போகிறதுங்கிறதே தெரியல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதில் ஹேர் அண்ட் ஸ்கின்ல வந்து நிறைய வரும். இந்த தைராய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோனுங்கிறது ஒரு ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே தேவைங்க. ஸோ அப்போது ஒரு ஹேர் ஒரு நல்ல ஃபாலிக்கல் டெவலப் ஆகிறதுக்கு, மெச்சூர் ஆகிறதுக்கு தைராய்டு ஹார்மோன் தேவை. இந்த ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் கம்மியாகும்போது ஃபாலிக்கலே மெச்சூர் ஆகாது, ரொம்ப ஹேர் தின் ஆகிடும், பிளட் சப்ளை இருக்காது. ஸோ அதனால் ஹேர் ஃபால் ஆகும் சார், ஹேர் தின்னுமே ஆகும். அதே மாதிரி இந்த பால்னஸையும் இந்த தைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியண்டாக இருந்ததுன்னா இன்னும் லைக் இது பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும் அந்த ரேட் ஆஃப் தின்னிங்கையுமே. ஓகே. ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் வந்து அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு ஹைப்பர் மெட்டபாலிக் ஸ்டேட்டில் இருக்குங்க. மெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருக்கும், வெயிட் லாஸ்லாம் ஆவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மித்த ஏரியாக்கே எல்லா டிமாண்ட்ஸ், நியூட்ரிஷனல் சப்ளை எல்லாமே அதிகமாக போகிறதுனால ஹேர் வந்து பாடி கண்டுக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுங்க. ஹேர் ஃபால் வந்து ஹைப்பர் தைராய்டிசமில் இருக்கும். லைக் ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ஹார்மோன் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் அண்ட் இது இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் ஒன்று சொன்னதுக்கே எப்படி சொல்கிறோம், தைராய்டும் இருக்குது, பிசிஓஎஸ் ப்ராப்ளமும் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாமே ஒரு ரொம்ப லைக் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் சார். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைராய்டு அண்ட் பிசிஓஎஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, இது வந்து ரொம்ப காமன் சினாரியோங்க, நிறைய பேருக்கு காமனா. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் அபவ் 40 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் 10 ஃபீமேல்ஸ் 5 ஃபீமேல்ஸ்க்கு தைராய்டு இருக்குங்க, 4 to 5 ஃபீமேல்ஸ்க்கு. அது வந்து கண்டுபிடிக்காமே 2 பேர் 3 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 2 பேர் தான் அதில் வந்து ஒருத்தர் தான் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கரெக்ட் மேம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கம்பைன் ஹார்மோனல்ங்கும் போது கண்டிப்பாக தேர் ஆர் லைக் ஹை சான்ஸ் தட் அவங்க வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதுவும் அவங்களோட மெட்டபாலிசம், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ட்ரிகர் ஃபேக்டர் மாதிரிங்க. ஸோ அதனால லைஃப் ஸ்டைல் ஃபிக்ஸ், அவங்களோட வெயிட் லாஸ் பண்ணும், அட் த சேம் டைம் அவங்களோட ஹார்மோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர் இதுவும் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், லைக் அலாங் வித் வெயிட் லாஸ் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஆனால் மேம் நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா மேம், இப்போ தைராய்டுக்காக டேப்லெட் எடுத்து கூட சில பேருக்கு வந்து முடி கொட்டுறது நிற்கலை அப்படின்றாங்க, அது என்ன காரணமாக இருக்கலாம்? ஸோ தைராய்டு வந்து இப்போ டேப்லெட் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யங் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு 3 months, யார் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு 3 months ஆச்சு ஆகும் அந்த ஹேர் ஃபால் நிற்கிறதுங்க.
நீங்க வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மாதிரி இல்லை. ஓகே. இப்போ தைராய்டு ப்ராப்ளம் வந்து எவ்வளோ நாளாக இருக்கு அது நம்ம பார்க்கணும்ல. இவங்க இப்போதான் செக் பண்ணாங்க, ஸோ அதனால இப்போ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது எவ்வளோ நாளாக இருக்குது. அதே மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து டக்குன்னெலாம் உடனேலாம் வந்து நார்மல் லெவல்ஸ்க்கு வராதுங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கரெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 months ஆகும். திரும்ப ஹேர் ரீக்ரோத்துக்கு நமக்கு டைம் ஆகும். அதுவே இப்போ நீங்கள் வந்து தைராய்டு வந்து ஒரு 50 years 40 years மேலே கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்போது நீங்கள் வந்து ஹேர் தின்னிங் அண்ட் ஹேர் ஃபால் வந்து ஆல்ரெடி மித்த அதர் ஹேர் லாஸ் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, பால்னஸ் அது எல்லாமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரிவர்சல் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ரைட். அப்போ எதாக இருந்தாலும் நம்ம அர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டாக. ஆமாம், ஏர்லியர் ஃபைண்டிங் above 30 நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம தைராய்டு லெவல்ஸ் பார்த்துக்கிறது பெட்டருங்க. மேம் இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து ஆக்சுவலாக பிளட் டெஸ்ட் எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம தைராய்டு தைராய்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்டமக்கில் ஒரு பிளட் டெஸ்ட் தைராய்டு டெஸ்ட் எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஒரு 30s above இருக்காங்கன்னா ஒரு அர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்துக்கிறது அட்வைஸபிளா? ரைட். மேம் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஏன்னா அது ஒரு மெடிக்கேஷனே வச்சுக்கோங்க. அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஹேர் லாஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது எனக்கு. இருக்கு. ஓகே. ஓசிபிஸ் வந்து லைக் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பர்த் கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அகெயின் அதில் ஒரு மைல்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து மேலே கீழே போகுங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது. ஸோ அப்போ வந்து லைக் ஆல்ரெடி ஹார்மோனல் இதுக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ பிசிஓஎஸ்க்காக ஓசிபிஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அது அந்த ஹேர் ஃபால் இருக்கும். ப்ளஸ் சம்டைம்ஸ் என்னன்னா ஓசிபிஸ் கொடுக்கும்போது அவங்க ஹார்மோன்ஸ் கொஞ்சம் ரெகுலேட் ஆச்சுன்னா அந்த ஹேர் ஃபால் கம்மி கூட ஆகலாம் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸில். நார்மல் பேஷண்ட்ஸ் பர்த் கண்ட்ரோலுக்காக எடுக்கும்போது கொஞ்சம் லைக் தே மே ஃபைண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் இருக்கலாம். ஓகே. அப்போ ஸோ இது ஒரு விஷயத்துக்காக நம்மளால வந்து எப்பவுமே அது அவங்க டாக்டர் கிட்ட கைனக் கிட்ட நம்ம கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கலாங்க. மேம் இப்போ நம்ம இதோட இந்த செக்மெண்ட்டில் ஹார்மோன் அப்படின்னும் போது ஒரு லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, ஃபீமேல் ஆஃப்டர் 50s மெனோபாஸ் வந்து கிட்ட வருவாங்க. அந்த மெனோபாஸ் டைமில் நிறைய மூட் ஸ்விங்கை தாண்டி ஹேர் லாஸ் இருக்குமா இதுலேயும்? ஓகே. ஸோ மெனோபாஸில் கண்டிப்பாக ஹேர் லாஸ் இருக்கும் சார். ஏன்னா அதுவுமே வந்து லைக் அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டிக்ளைன் ஆகிற ஒரு டைமுங்க. ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகும், ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி ஏஜ் ரிலேட்டட் தின்னிங்குமே இருக்கும். ஸோ அந்த டைமில் மித்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தைராய்டு அந்த மாதிரி இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் above 40 ஃபீமேல்ஸில் இந்த தைராய்டு வந்து ரொம்ப ரொம்ப காமனுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் லாஸ் வந்து டியூரிங் தட் டைம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் லைக் அக்யூட்டாக ஹேர் ஃபால் ஆகுதா, லைக் நம்ம பாடிக்கு ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் டாக்டரை பார்த்துட்டு. இல்லை ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணால் அவங்க கொஞ்சம் லைக் அது என்னன்னா மெனோபாஸ்ங்கிறது நிறைய சிம்டம்ஸ் வருமா, மூட் ஸ்விங்ஸ் இந்த இதெல்லாமே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. மெனோபாஸ்னால் அந்த பீரியட்ஸ் நின்றுடுச்சுல்ல. ஸோ அப்படிங்கிறது அது ஒரு இப்போ தான் இட்ஸ் லைக் பீப்புள் ஆர் மோர் அவர். அப்போ என்னென்னலாம் நடக்குது, ஒரு ஃபீமேல் பாடி அந்த டைமில் என்னென்னலாம் அண்டர்கோ பண்ணுது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஷுட் சப்போர்ட். அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட அந்த எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த், நம்ம பியூட்டி, நம்ம அந்த ஃபெமினிட்டி எல்லாமே வந்து நம்ம லூஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இட்ஸ் ஹை டைம் லைக் டெர்மட்டாலஜி கன்சர்ன்ஸ் அவங்க சொன்னாலுமே அவங்க ஃபேமிலி பீப்புளெலாம் வந்து முடி கொட்டுறதெல்லாம் இப்போ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அதையும் அவங்க அட்ரஸ் பண்ணணும். இல்லை மேம், நிறைய ஃபீமேல்ஸ் வந்து என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட்டை சொன்னால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, மொட்டை அடிச்சிரு அப்படின்லாம் சொன்னதான்னாங்க. பட் ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு ஆஸ் அ ஹஸ்பண்டாகவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தில். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ஹேர் லாஸில் டேக் ஹோம் பாயிண்ட் ஒன்றுன்னா, ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ஹேர் லாஸோ வாட் எவர் அவங்க சொல்கிறாங்கனாலோ, ஒரு மேலுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் வைஃப் வந்து அவ்வளோ கேட்பாங்க, இவர் இது சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா அந்த மாதிரி. ஒரு ஃபீமேல் கன்சல்ட் பண்ண வராங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க தனியாக தான் வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ பாரு நீ கேளு, ஒரு 2 minutesக்கு அப்புறம் வந்து அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ 100ல் ஒரு ஹஸ்பண்ட் தான் வந்து இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, பாருங்க டாக்டர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் அவங்கள ஓப்பனாக அப்ரிஷியேட் கூட பண்ணியிருக்கேன் ஒரு சில டைம், நீங்கள் ரொம்ப கன்சர்னாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அது வந்து ஹேர் ஃபால்ங்கிறது அதை தாண்டி உள்ள நிறையா விஷயம் நடந்துட்டு இருக்கும். இப்போ மெனோபாஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே, போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே நம்ம பேசணும் இல்லையா. ஸோ அதனால வந்து இட்ஸ் ஹை டைம் ஃபேமிலி பீப்புள் அட்ரஸ் த கன்சர்ன். பாராட்டும் வகையில் நான் வருவேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா கமெண்ட் போட்டுட்டோம். ஓகே, கண்டிப்பாக சார். மேம், நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இன்னொரு செக்மெண்ட் போகலான் இருக்கேன். அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னீங்க எண்டோக்ரைனாலஜி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே யாருக்கும் தெரியல அப்படின்னு. சிமிலராக முடி கொட்டுது அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போகணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக. ஸோ
ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும், இப்போ நான் ஜஸ்ட் நம்ம எங்கள் ஸ்டுடியோ வரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த முன்னாடியே கூட பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைசி வந்து இப்படி இருந்த தலை இப்படி ஆயிடுச்சு, ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் இருந்தால் இப்படி ஆயிடுச்சுன்னு பெரிய பேனர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து நாங்கள் அங்கே தான் போவோம். ஏன்னா எந்த டாக்டர்ஸும் இந்த மாதிரி விளம்பரம் வச்சு வாங்க நான் பார்ப்பேன்னு சொல்லவே கிடையாது. ஸோ இப்போது நாங்கள் எப்படி மேம் அது மாதிரி ஒரு கிளினிக்கை வந்து இவங்க டாக்டர் தான் அப்படின்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ இந்த ஹேர் ஃபால் கிளினிக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த கிரே ஏரியான்னு சொல்லிட்டு, ஈஸியாக வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஹியூமனிட்டிக்கே. இயர்ஸ் டுகெதராக பல வருஷமாக ஒரே பிலீஃப், அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சேஞ்ச் ஆகாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஹேர் இருந்தால் நான் வந்து லைக் நல்லா இருப்பேன், ஹேர் இருக்கிறவங்க சுப்பீரியர், ஹேர் இல்லாதவங்க அவங்க பாரு பால்டாக இருக்காங்க, அவங்கள நம்ம சொட்டையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் இல்லையா, கிண்டல் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து உள்ள நமக்கு வந்து பதிஞ்சிருக்க விஷயம், நமக்கு முடி இருந்தால் நமக்கு ஓகே நம்ம பர்ஃபெக்ட், முடி இல்லைன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, வெளியில் வந்து வர மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டீப் இன்சைட் மக்களுக்கு இப்போ கோல்டு வாங்கினா நல்லதுன்னு நமக்கு பதிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஹேர் இருந்தால் இப்போ ஒருத்தங்க பொண்ணு பையன் பார்க்க போகிறாங்க, அப்போ ஆப்போசிட் அந்த பையனுக்கு வந்து முடியலைன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறேங்க, அதுக்கு எனக்கு வந்து ஹேர் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்து இட் ஹாஸ் ரீச் ஸோ மச் டு தட் பாயிண்ட் லைக் ஹேர் இஸ் எசென்ஷியல். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் வந்து ஒரே நாளில் நடக்காது, க்ரானிக்காக நடக்கும். செகண்ட் திங், ஹேர் இஸ் அ கிரே ஏரியா. எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் லைக் எக்ஸாக்ட்லி டு மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பிகம் $1 billion பிஸ்னஸ். ஸோ அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்களோட ஆசைனால. அதே மாதிரி ஹேர் சீக்கிரமாகவும் வளராது, அதை வச்சு கொஞ்ச நாள் காசு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை கேபிட்டலைஸ் பண்ணி இந்த மாதிரி கிளினிக்ஸ் எல்லாமே வருது. அவங்களுக்கு மருந்து எழுத தெரியாது, அவங்கக்கிட்ட டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு லைக் ட்ரீட்மெண்ட் இது பண்ணுனா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுவே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை வார்த்தை, குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளினிக்ஸ் அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் டாக்டர் யார் இருக்காங்க, டாக்டரை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே போகும். கரெக்ட் மேம். ஸோ பிராண்டை வச்சு போகக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் யார் அப்படின்றத பார்க்கணும் மேம். அப்படி டாக்டர் அப்படின்னா எந்த டிகிரிஸ்லாம் இருந்தால் அவங்க ஹேரை பார்க்கலாமா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய டவுட்டுங்க எல்லாருக்குமே இருக்குது. நேற்று என்னோட நீஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து இந்த பாட்காஸ்ட்காக ரெடி பண்ணிருக்கும் போது ஹேர் புக் வச்சு படிச்சுட்டு இருந்தேங்க. அத்தை நீங்கள் வந்து ஹேர் டாக்டரா அப்படின்னு கேட்டாங்க. 7 வயசு பொண்ணு. அப்போ வந்து ஆமாடா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஸ்கின் டாக்டர்ல நான் நினச்சேன், நீங்கள் ஹேரும் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா டெர்மட்டாலஜிங்கிறது அது பேர் வச்சவங்க அன்றைக்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்ங்கிறவங்க ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில் 3மே பார்ப்பாங்க. ஹேருங்கிறத 2ஆவதாக போட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹேருக்கான அந்த இது ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போயிடுச்சு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த என்எம்சியில் ட்ரைகாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் கிடையாது, ட்ரைகாலஜிஸ்ட்ங்கிற ஒரு டிகிரியும் கிடையாது. நான் வந்து இந்த ஹேர் கிளினிக்ஸோ இல்லை இவங்களோ ஹேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா, நார்மல் பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஏதோ ஒரு ஆலஜி, அதில் ஒரு ஆலஜி கண்டுபிடிச்சு அது அந்த ஆலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ட்ரைகாலஜிஸ்ட். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிலீஃப் கிடைக்கிறதுக்காக உருவானது தான் அது. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் எந்த ட்ரைகாலஜிஸ்டோட எந்த கோர்ஸையும் அப்ரூவ் பண்ணலைங்க. MD-DVL இல்லை DDVL அதிலே லைக் மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது டிப்ளமா டிகிரி இல்லை DNB டிகிரி இது படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி டாக்டர்ஸ் அவங்களோட மெடிக்கல் கவுன்சிலை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட லைக் சொல்லி பேசியிருக்கோம். ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் பார்த்துட்டு அந்த நம்பர் வந்து இருந்தது, அந்த டாக்டரோட டிகிரி நீங்கள் மென்ஷன் அவங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம், அவங்க கூகுள் இதில் பார்க்கலாம், அவங்களோட சைட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டாக்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க MBBS பண்ணியிருப்பாங்க, MD என்ன வந்து ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க, தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்போது இந்த டிகிரிஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போய் ஒரு கிரே ஏரியாவில் நம்ம போய் காசை இழக்கிறது அப்படின்றது வந்து ஆல்ரெடி முடி போயிடுச்சே அப்படின்றது ஒரு வழி, இதில் போய் திரும்ப காசையும் இழக்கிறது அப்படின்றது வந்து வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் டாக்டரோட டிகிரியை பார்த்துட்டு போங்க. மேம் இந்த மாதிரி வந்து கிளினிக்ஸில் வந்து எப்படி போய் ஃபஸ்ட்டு எங்களை உட்கார வைப்பாங்க அப்படின்னா இத்தனை செஷன் ஆஃப் PRP, இத்தனை செஷன் ஆஃப் GFC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ரொசீஜர் வந்து ஒன்று தானே, அப்போது யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே,
ஸோ இந்த மாதிரி கிளினிக்ஸில் இப்போ பிஆர்பி இப்போ நார்மலாக இப்போ மெடிசன்ஸ் அவங்களால எழுத முடியாதுங்க. ஸோ அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸாக உங்களுக்கு தெரியலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நம்ம ஃபஸ்ட்டு லைக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லைங்களா? யாருக்கு பிஆர்பி வேணும், யாருக்கு ஜிஎஃப்சி வேணும், யாருக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு டாக்டர்னால தான் சொல்ல முடியும். இன்னைக்கு கூட லைக் அவுட் ஆஃப் 10 people இப்போ என்கிட்ட வராங்க அப்படின்னா அதில் வந்து லைக் ஒரு மேபி லைக் 3 to 4 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ரீஜெனரேட்டிவ் தெரப்பீஸ்க்கே போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை யாருக்கு வேணும் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு டாக்டரோட அவங்களோட நாலேஜ்குள்ளே வருது. ஸோ அப்படி பண்ணாமல் எல்லாருக்குமே வந்து தே வில் சஜஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது தான் இப்போ உங்களுக்கு இந்தாங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப போரிங்காக தெரியும். இது யாரா சாப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கும். நம்ம போய் ஏதோ ஒரு எக்ஸாட்டிக்காக ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு லைட்டு, ஒரு 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 லக்ஸரியான செட்டப்பில் நம்ம இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இட்ஸ் லைக் இட் சவுண்ட்ஸ் நைஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு அதை சயின்டிஃபிக்காக நம்ம வந்து டெஸ்ட் கூட பண்ண மாட்டோம். போயிட்டு நம்ம வந்து நம்மளோட அந்த ஒரு ஆசை வார்த்தை அவங்க சொல்கிறத வச்சே நம்ம வந்து போய் நிறைய பணத்தை கட்டிட்டு ரொம்ப பணம் கட்டிட்டு நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஆர்பி ஜிஎஃப்சிங்கிறது, அதுவும் நீங்கள் மித்த ட்ரீட்மெண்ட் கூட வச்சுக்கோங்க. இந்த பிஆர்பி ஜிஎஃப்சிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம். உங்கள் பிளட் எடுக்கிறாங்க, அதை வந்து ஒரு அன்சேஃபான என்விரான்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணி அதை திருப்பி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லைக் இந்த மாதிரி இதில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் நம்மளோட பேஷண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் சில பேர் இருக்காங்க மேம், எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஜிஎஃப்சியை ரெக்கமெண்ட் பண்ணலை, வெறும் சப்ளிமெண்டேஷன் வித் நல்ல லைஃப் ஸ்டைல்லையே வந்து ட்ராபிக்கலான ட்ரீட்மெண்ட்லேயே வந்து எடுத்துகிட்டு வர முடியுது. அது வெறும் ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் செலவாகும். திரும்ப இவங்க வந்து 50,000 60,000 கொடுக்கறது வேஸ்ட் ஆஃப் மணி. அதுதான் சொல்லுவேன் நான். எப்போவுமே ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப போரிங்கான விஷயங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுற மாதிரி டெய்லி சீரம்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போது அது போரிங்கான விஷயத்த பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஐ வாண்ட் சம்திங் லைக் புதுசாக இந்த ஒரு நம்பர் போட்டு ஒரு பெப்டைட் கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ வந்துட்டு இது புதுசாக வந்திருக்கு 105 607 இது வந்து புதுசாக ஹேர் க்ரோத்தை வந்து நாங்கள் ஸ்டடீஸில் அனிமல் ஸ்டடீஸ் எங்கேயோ ஒரு மவுஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருச்சுன்னொடனே நம்ம அதை ட்ரெண்ட் ஆக்கிடுவோம் இல்லையா? ஸோ அப்போது ஆப்வியஸாக இந்த மாதிரி மேம் நீங்கள் இது சொன்னதுக்காக ஒரு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் மேம். அந்த தாய்வான் ஸ்டடியாக இருக்கட்டும், அந்த PP 105 ஆக்சுவலாக அது இன்னும் ஸ்டடியில் தான் இருக்குது. ஆனால் அதை வச்சே நிறையா க்ரீம்ஸ் வந்து அது சிமிலராக வந்து க்ரீம்ஸ்லாம் வந்து க்ரே ஏரியாவில் மாதிரி சேல் பண்ணுறாங்க போல் இருக்குது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு சைட்டில் ஒரு இது இருக்குது சீரம், இப்போ கூட கண்டுபிடிச்சாங்களே வாங்கலாமா? ஏங்க அது இன்னும் வெளியவே வரலைங்க, அது மாதிரி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸை வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்து நிறையா போஸ்ட்டாக போடுறாங்க மேம். அதை வந்து எந்த அளவுக்கு கிரெடிபிள் அப்படின்றது நிஜமான பேப்பர்ஸை படித்தா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட பாட்காஸ்ட்டில் நம்ம அடுத்தது இது மாதிரி சான்ஸ் கிடைச்சா ஒரு ஸ்டடி பேப்பரை எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக.